சிந்தூர் ஆபரேஷனை பத்தி இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு நிறைய டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்தியா வந்து பகல்காம் தாக்குதலுக்கு நம்ம பதிலடி கொடுத்தாகணும். 26 அப்பாவி இந்தியர்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா ஓபன் பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர். இது வந்து இந்தியா வந்து எப்ப பதிலடி தாக்குதல் கொடுத்தாங்கன்னா, மே 7ஆம் தேதி அதிகாலை 1:34க்கு இந்தியா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இந்த அட்டாக்ல கிட்டத்தட்ட 9 முக்கியமான தீவிரவாத முகாம்ல ஃபுல்லா கொலாப்ஸ் பண்ணாங்க. இது இந்தியா வந்து 26 முறை வந்து அட்டாக் நடந்திருக்கு. இதுல 70 பேர் பக்கமா கொண்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த 70 பேருமே யாராருன்னா, முக்கியமா லக்ஸரி தொய்பாவை சேர்ந்தவரும் அதே மாதிரி ஜெய்சி முகமது, இந்த ரெண்டு முக்கியமான அமைப்பை தான் ஃபுல்லா வந்து சுக்கு நூறாக்கி இருக்காங்க. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா, இந்த ஜெய்சி முகமது இருக்கார்ல, அவருடைய முக்கியமான தலைவர் தான் இந்த மசூத் அசர். ஆக்சுவலா அவங்களுடைய ரிலேஷன் அதே மாதிரி அவங்களுடைய கூட்டாளி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கமா உயிரிழந்திருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா வந்து பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த லக்ஸரி தொய்பா அப்படிங்கிற அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கருக்கு மேல மிக பிரம்மாண்டமா செயல்பட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ஸ்கூல், காலேஜ், ட்ரைனிங் கேம்ப்பு, விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஸ்பெசிலிட்டியும் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக 2009ல் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மும்பையில் அட்டாக் நடந்தது. அந்த அட்டாக்கினுடைய ஒரு முக்கியமான தலைவர் தான் வந்து அஜ்மல் கசாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான குற்றவாளி. அவன்லாம் அங்கே தான் வந்து பயிற்சியை மேற்கொண்டிருக்கா அப்படின்னு பல டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம அதை ஒரு குழுவை பயன்படுத்தி ஒருவேளை இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்துல அடிச்சிருக்கோம். அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியாவுக்கு இருக்க இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து திருப்பி அடிச்சாச்சு. ஆனா இப்போ அவங்க என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இந்தியாவினுடைய தாக்குதலுக்கு நாங்க திருப்பி பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா வேணும்னா நாங்க பண்ணோம், நீங்க அடிச்சீங்க, நாங்க திருப்பி அடிச்சோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல சொல்றாங்க. ஆக்சுவலா இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் என்ன சொல்றாரு, நாங்க வந்து நீங்க அடிச்சீங்க, நாங்க திருப்பி அடிச்சிட்டோம், ஆனா நீங்க மறுபடியும் அடிச்சீங்கன்னா நாங்க விட மாட்டோம், உங்களை சுக்கு நூறாக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அலறல் சத்தமா இருக்குது. அதுக்கு காரணம் அப்படின்னா இந்தியா யூஸ் பண்ண வெப்பன் தான். ஏன் அப்படின்னா இந்தியாவினுடைய ரஃபேல் போர் விமானத்தை நம்ம யூஸ் பண்ணோம். ஆக்சுவலா 2019ல் நம்ம பாலகோட்ல ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடந்தது. அப்போ நம்ம வந்து மீரஜ் 2000 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை யூஸ் பண்ணோம். ஏன் வந்து அப்ப ரஃபேல் போர் விமானத்தை யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டா, 2014 தான் இந்தியா வந்து பிரான்ஸோட அக்ரிமெண்ட் போட்டாங்க. அப்போ ஒரு 36 ரஃபேல் போர் விமானத்தை அக்ரிமெண்ட் போட்டோம். ஆனா நமக்கு 2020 தான் டெலிவரியே கிடைச்சது. ஆக்சுவலா இந்த 36 மட்டும் கிடையாது, இப்போ ரீசன்ட் டைம்ல 26 மெரைனுக்காக ஒரு முக்கியமான ரஃபேல் போர் விமானத்தை நம்ம வாங்க போறோம். இது ஒரு 63,000 கோடி செலவுல வாங்க போறோம். ஆக்சுவலா இதுல 2016ல நம்ம வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாலும் 2020லேயே வெஸ்ட் பெங்காலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5 ரஃபேல் போர் விமானம் வந்துச்சு. அதன் மூலமா இந்தியா வந்து பயிற்சியை தொடங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா வந்து நிக்குது. ஆக்சுவலா இது என்ன பண்ணிருக்கு, இந்த ரஃபேல் போர் விமானம் எதிரியினுடைய, அதுவும் பர்டிகுலரா பாகிஸ்தானுக்கு உள்ள போயிட்டு JF-17 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தானுடைய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கு. அந்த அளவுக்கு படு பயங்கரமான வேலை செஞ்சிருக்கு. ஆக்சுவலா இந்த JF-17 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம் யாரு தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சீனாவும் பாகிஸ்தானும் கூட்டு முயற்சியில் தான் உருவாக்கி இருக்காங்க. அதை விட பல மடங்கு பவர் தான் நம்ம ரஃபேல் போர் விமானம். ஏன் அப்படின்னா இது வந்து 4.5 ஜெனரேஷன்ல ரொம்ப அக்யூரேட்டா செயல்படக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, என்னுடைய வேகம் மேக் 1.8 அப்படிங்கிற ஒரு வேகத்துல போகுது. அது மட்டும் இல்லாம என்னுடைய வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 இருந்து 20 டன் அளவுக்கு ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. ஆக்சுவலா இதனுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா கரெக்டா சொல்லணும்னா 1 மணி நேரத்துல 2200 கிலோமீட்டர் போகும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க காரணத்தினால எதிரினால, அதுவும் பர்டிகுலரா பாகிஸ்தான் நம்ம 26 முறை அட்டாக் பண்ணோம். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கூட அவங்க கண்ணுக்கு கூட தட்டுப்படலையாமா நம்மளுடைய போர் விமானம். அப்படி அவங்களால கண்ணுக்கு தட்டுப்பட்டனாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் தான் இப்ப பாகிஸ்தான் போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் அட்வான்ஸ் டெக்னாலஜியான போர் விமானம் ஏதாவது இருக்கா, ஏவுகணை இருக்கா? ஏன் வந்து நம்ம சென்னைக்கு வந்து போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னு பார்த்தா மெயினான ரீசன் அப்படின்னு பார்த்தா, அவங்க கிட்ட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியான வெப்பன் வந்து 1500 இருந்து 2200 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ரொம்ப பவரான ஒரு ஏவுகணை இருக்கு. ஒருவேளை பாகிஸ்தான்ல இருந்து அடிச்சாங்கன்னா நம்முடைய தூரம் வந்து சென்னைக்கு 2220 கிலோமீட்டர். ஒருவேளை இங்க வந்து சென்னைக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து நம்ம கிட்ட எதிரி வந்து அங்க இருந்து ஒரு ஏவுகணை விட்டானா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே ஒரு தற்காப்பு முயற்சி தான். ஆக்சுவலா இந்தியாவினுடைய பல பகுதியில் வந்து இந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடந்துச்சு. எல்லா பகுதியிலும் விளக்கு அணைச்சிட்டு, அதாவது இருட்டுல எதிரி ஏதாவது அட்டாக் பண்ணானா நம்ம எப்படி தற்காத்து கொள்றது அப்படின்னு சொல்லி நிறைய போர் ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடந்தது. இது எல்லாமே வருங்காலத்துல எப்ப பிரச்சனை வந்தாலும் இந்தியா வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்தியா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க.
அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் எல்லையில படும் பயங்கரமான பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து பதிலடி தாக்குதல் கொடுத்துட்டாங்க. அதனால பாகிஸ்தான் வந்து அத்துமீறி உள்ள நுழையிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்காங்க. இதுல காஷ்மீரை சேர்ந்த நிறைய அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 16 பேர் பக்கமா உயிரிழந்திருக்காங்க. இதுல ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்திருக்காரு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை கொடுத்திருக்கு. ஆனா வந்து நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்க காரணத்தினால இது ஒரு வீர மரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்தியா வந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து நிறைய எல்லையோட பகுதியில் பாதுகாப்பை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முன்னேற்பாடு நிகழ்ச்சிகள் நடக்குது. அதுவும் பர்டிகுலரா காஷ்மீர் பகுதி, அமிர்தசரஸ் இந்த மாதிரி பகுதியில் எல்லாமே நைட் எல்லாரும் விலக்கடைச்சிட்டு யாரு கம்பல்சரி வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அச்சம் இப்பவுமே வந்து காணப்படுது. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்னு பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்தியா வந்து பதிலடி கொடுத்தாச்சு. இப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தானுடைய நிறைய ராணுவ வீரர்கள் அத்துமீறி இந்தியாவுக்குள்ள உள்ள வரக்கு பிளான் பண்ணிருக்காங்க. நிறைய துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதனால பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில், இந்தியாவினுடைய எல்லை பகுதியில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா அந்த எல்லையில் இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே யாரும் வந்து நைட்டு வந்து வெளியே வரக்கூடாது, நீங்க கம்பல்சரி வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு படு மோசமா போயிட்டு இருக்கு. ஆனா பாகிஸ்தான் வந்து சின்ன சின்ன துப்பாக்கி சூட வந்து ஆயுதங்களோட தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து பதிலடி தாக்குதல் கொடுத்து அதை தடுத்து நிறுத்திட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் வந்து பார்டர்ல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய நிறைய டொமஸ்டிக் ஃபிளைட்டை இப்பவே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது 25 முக்கியமான ஃபிளைட் ஸ்டேஷனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஸ்ரீநகர், லே, அமிர்தசரஸ், பதன்கோட், சண்டிகர், ஜோத்பூர் இந்த மாதிரி நிறைய முக்கியமான பகுதியில் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ பாகிஸ்தானுக்கு யாராவது சப்போர்ட் பண்றாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது பாகிஸ்தானுக்கு துருக்கி சப்போர்ட் பண்ணுவாங்க, சைனா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா மூணாவது ஒரு நாடு வந்து இப்ப சப்போர்ட் பண்றேன்னு அவங்களுக்கு உள்ள இறங்கி இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா அஜர்பைஜான் வந்து நாங்க வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா இருப்போம், பாகிஸ்தானுடைய மக்களுக்கு பாதுகாப்பா இருப்போம், உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. இது வந்து உலக மக்கள் மத்தியில என்னது பாகிஸ்தானும் வந்து அஜர்பைஜானுக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருந்திருக்கு. ஆக்சுவலா இந்தியாவுக்காக உலகத்தில் இருக்க எல்லா நாடுமே மேக்ஸிமம் 70 to 80% வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. நீங்க வந்து பண்றது கரெக்ட் தான், அவங்களுடைய தீவிரவாதத்தை வளர்த்தர கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்தியாவுக்கு ஆதரவா இருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் நேபாளத்தை ஒட்டி நிறைய முக்கியமான பகுதிகள் இருக்கு. இந்த எல்லை பகுதியில் எப்படியெல்லாம் வந்து நீங்க பாதுகாப்பு வந்து மேம்படுத்திருக்கீங்க, பலப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு. இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், ஏன்னா ஒரு 2000-3000 கிலோமீட்டர் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கடத்தில் இருக்கா. அதனால எந்த நேரத்தில் வேணாலும் உள்ள அத்துமீறி நுழைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான முயற்சி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்னா இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் என்ன பண்றாரு, எல்லையோரத்தில் அதுவும் பர்டிகுலரா நேபாளம், பாகிஸ்தான் இங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டையும் கூப்பிட்டு ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருக்காரு. எதற்காகனா பாதுகாப்பை அதிகரிக்கணும், எதிரிகள் வந்து அத்துமீறி உள்ள வரக்கூடாது, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை கொடுத்திருக்காரு. அதே மாதிரியே அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்னா இந்தியா வந்து இந்த சிந்தூர் ஆபரேஷனை முப்படைகளையும் 3 தலைவர்களை நியமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அதுல ஒன்று விக்ரம் மிஸ்ரி, இன்னொன்று 2 முக்கியமான பெண்கள். ஆக்சுவலா இந்த 2 பெண்மணியை போது பாகிஸ்தான் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு இதன் மூலமா ஒரு மிகப்பெரிய சவுட்டி அடியா கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து விமானப்படைக்கு யாரை வந்து தலைவராக நியமிச்சிருந்தாங்கன்னா வியாமகா சிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பெண்மணியும், அதே மாதிரி இந்தியன் ஆர்மியோட ஹெட் வந்து சோபியா குரேசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்களும் வந்து நியமிச்சிருந்தாங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா வந்து காட்டப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.